ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் அண்ட் டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸை வந்து லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு பார்த்தோம் அப்படின்னா ஐரேட். ஓகேவா? ஐரேட். ஐரேட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐரேட் அப்படிங்கிறப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் ரொம்ப கோவமாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ வி கேன் கால் இட் அஸ் ஃபியூரியஸ், இல்லை அப்படின்னா ஆங்க்ரி, மேட் அட் சம்திங், இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஐரேட் அப்படின்னா வெரி ஃபியூரியஸ், ரொம்ப கோவமா இருக்கிறது, வெரி ஆங்க்ரி. ஸோ அடுத்த வேர்டு பார்த்தோம் அப்படின்னா அன்இம்பீச்சபிள். ஸோ அன்இம்பீச்சபிள் அப்படிங்கிறப்போ அன்இம்பீச்சபிள். ஸோ அன்இம்பீச்சபிள் அப்படின்னா நம்ம யாரையாவது கண்ணை மூடிட்டு நம்புவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நீ என்னடா அவனை அப்படி கண்ணை மூடிட்டு நம்புற அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த கண்ணை மூடிட்டு நம்புற ஒரு விஷயம் தான் என்னது, அன்இம்பீச்சபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அன்இம்பீச்சபிள் அப்படின்னா பிலீவ் சம்திங் பிளைண்ட்லி. பிலீவ் பிளைண்ட்லி, கண்ணை மூடிட்டு நம்புறது, ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா உறுதியா நம்புறது. ஓகேவா? ட்ரஸ்ட் பண்றது, அதான் என்னது அன்இம்பீச்சபிள். ஸோ அடுத்த வேர்டு பாருங்க, இதை நம்ம அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுவோம். இது என்ன அப்படின்னா சாங்டிமோனியஸ். ஓகேவா? சாங்டிமோனியஸ். சாங்டிமோனியஸ் அப்படின்னா இன்னொருத்தவங்களை வந்து இன்சல்ட் பண்ணுறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாங்டிமோனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் தான் உயர்ந்தவன், என்னை தாண்டி இருக்கிற எல்லாருமே ரொம்ப கீழே அப்படின்னு சொல்லி நினைக்கிறத வந்து சாங்டிமோனியஸ், விச் மீன்ஸ் டு திங்க் சம்திங் அஸ் அன் இன்சல்ட். ஓகேவா? இன்சல்ட்டா அடுத்தவங்கள இன்சல்ட் பண்ணுறது, தான் மட்டும்தான் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறது, இது எல்லாமே. அப்போ இதுக்கு என்னெல்லாம் சினோனிம் சொல்லலாம்? ஸ்மக் அப்படிங்கிறது இதோடைய சினோனிம். செல்ஃப் ரைச்சியஸ் அப்படிங்கிறது இதோடைய சினோனிம். ஓகேவா? செல்ஃப் ரைச்சியஸ், தான் செய்யறது தான் சரி, நான் தான் பெருசு அப்படின்னு சொல்லி நினைக்கிறத சான்டிமோனியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெர்சடைல். ஓகேவா? வெர்சடைல் இதுவுமே நம்ம அட்ஜெக்டிவா தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பல ஃபீல்டில் வந்து என்னது அப்படின்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது, பல ஃபீல்டில் வந்து வெல் வெர்ஸ்டாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ அதான் எனது வெர்சடைல். வெர்சடைல் அப்படின்னா ஏபிள் டு டூ மெனி திங்ஸ். ஏபிள் டு டூ மெனி திங்ஸ், நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறது, நிறைய விஷயத்த பண்ண தெரிஞ்சதை வந்து வெர்சடைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவுமே நமக்கு அட்ஜெக்டிவ்க்கு கீழே தான். ஓகேவா? ஸோ அடுத்த வேர்டு பாருங்க. அடுத்த வேர்ட் வாவ் பிகான். வாவ் பிகான். ஸோ வாவ் பிகான் அப்படிங்கிறதுக்கு இதையும் நம்ம அட்ஜெக்டிவாக தான் யூஸ் பண்ணுறோம். அகெயின் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ரொம்ப சேடாக இருக்கிறது, அன்ஹாப்பியாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது, இது எல்லாமே என்ன அப்படின்னா வாவ் பிகான். ஸோ வாவ் பிகான் அப்படிங்கிறது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ் விச் மீன்ஸ் சேட் அண்ட் அன்ஹாப்பி, ரொம்ப கவலையாக இருக்கிறது, இது எல்லாமே. ஸோ அடுத்த வேர்டும் இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ், தட் இஸ் சப்ளைம். ஓகேவா? சப்ளைம், SUBLIME, சப்ளைம். இதுவுமே என்னதான் எனக்கு அட்ஜெக்டிவ் தான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படி என்றால் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறது, ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது, அது எல்லாமே. எக்ஸ்ட்ரீம்லி குட், பியூட்டிஃபுல், என்ஜாயபிள், வெரி ஹாப்பி, வெரி பிளசன்ட், இது எல்லாமே. சப்ளைம் அப்படிங்கிறப்போ இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட், பர்ஃபெக்ட், பியூட்டிஃபுல். ஓகேவா? பியூட்டிஃபுல், வெரி பிளசன்ட்ஃபுல், இது எல்லாமே. ஓகேவா? வண்டர்ஃபுல், ஃபேபுலஸ், இது எல்லாமே இதோடைய சினோனிம். ஸோ அடுத்து என்ன வேர்ட் பார்க்க போறோம் அப்படின்னா அதுவுமே எனக்கு அட்ஜெக்டிவ் தான், எஃபர்வசன்ட். ஓகேவா? ஸோ எஃபர்வசன்ட். இதுவுமே அட்ஜெக்டிவ் தான். இதுக்கு என்ன மீனிங்? எஃபர்வசன்ட் அப்படிங்கிறப்போ எ பர்சன் ஹூ இஸ் வெரி லைவ்லி, வெரி என்ஜாயபிள், வெரி என்தூசியாஸ்டிக், ரொம்ப லைவ்லியா இருக்கக்கூடிய பர்சன். அதாவது ஒருத்தர்கிட்ட பேசினா நேரம் போறதே தெரியாது, அவ்வளோ அழகா பேசுவார். ஸோ ஹீ இஸ் அ லைவ்லி பர்சன் விச் மீன்ஸ் ஹீ இஸ் அன் எஃபர்வசன்ட் பர்சன். ஸோ அதான் என்னது, அந்த குவாலிட்டிக்கு பேர் தான் எஃபர்வசன்ட். ரொம்ப லைவ்லியா இருக்கிறது, ஜோவியலா இருக்கிறது, இதெல்லாமே எஃபர்வசன்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
டெக்கோரம். டெக்கோரம் அப்படிங்கிறது இட்ஸ் அ நவுன். அப்ப டெக்கோரம் அப்டின்னா, அதாவது நீ வந்து இந்த இடத்துல இருக்கிறப்போ, யூ ஷுட் ஃபாலோ திஸ் ஸ்டேஜ் டெக்கோரம் அப்டின்னு சொல்லுவோம். அப்போ நீ ஸ்டேஜ்ல இருக்கிற அப்டின்னா, அந்த ஸ்டேஜ் மேனரிசம வந்து யூ ஷுட் ஃபாலோ. இப்ப எல்லார் கூடயும் சேர்ந்து ஒரு டின்னர் போறோம், அஃபிஷியல் டின்னர் போறோம் அப்டின்னா, யூ ஷுட் ஃபாலோ தட் டேபிள் டெக்கோரம், விச் மீன்ஸ் எ பொலைட் பிஹேவியர். எ பொலைட் பிஹேவியர், குட் மேனரிசம் இது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்டின்னா, டெக்கோரம் அப்டின்னு சொல்லுவோம். குட் மேனரிசம். இது எல்லாமே எனது டெக்கோரம். ஸோ அடுத்த வேர்ட் ஹின்சைட். ஹின்சைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நவுன். இதுக்கு என்ன அர்த்தம்னா ரியாலிட்டிஸை வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி. ஓகேவா? ஹிண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ பேக், சைட் அப்படிங்கிறது இட்ஸ் அ லுக். அப்போ ரியாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் எனது ஹின்சைட். டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி. டு அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி. தெளிவா ஒரு விஷயத்த பார்க்கறது, ஏதாவது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறது, எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லயும் யோசிக்கிறது, இது எல்லாமே ஹின்சைட்டுக்கு கீழே சொல்லலாம். அடுத்த வேர்டு பாருங்க, லெக்கடைசிக்கல். ஓகேவா? இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். அதாவது LACKADAISICAL. இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கிறது. லெக்கடைசிக்கல் அப்படிங்கிறது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ் விச் மீன்ஸ் வெரி கேர்லெஸ் இன் நேச்சர், நாட் காஷியஸ் இன் நேச்சர். இது எல்லாமே. ஸோ இன் திஸ் வீடியோ வி ஹவ் லேர்ன்ட் ஒன்லி 10 வேர்ட்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட்ஸ், நம்ம நியூவா இருக்கக்கூடிய வேர்ட்ஸை வந்து பார்க்கலாம். பின்னாடி இருந்து ரிவைஸ் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் ஹேவ் அ குயிக் ரிவிஷன். லெக்கடைசிக்கல் அப்படின்னா இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ் விச் மீன்ஸ் கேர்லெஸ், நாட் காஷியஸ். ஹின்சைட் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரியாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் பார்க்கறது. இட்ஸ் அ நவுன். டெக்கோரம் அப்படிங்கிறது இட்ஸ் அ பொலைட் பிஹேவியர், குட் மேனரிசம். எந்த இடத்துல இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது. இட்ஸ் ஆல்சோ நவுன். எஃபர்ட்வசன்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ரொம்ப லைவ்லியா இருக்கக்கூடிய பர்சன்ஸை வந்து எஃபர்ட்வசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சப்ளைம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி குட், பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வென்ட் டு எக்ஸ்கர்ஷன், இட் பிகம்ஸ் அ சப்ளைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ. நான் ஒரு எக்ஸ்கர்ஷனுக்கு போனேன், அது எனக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பியூட்டிஃபுல்லான வியூ அப்படிங்கிறப்ப we can use sublime there. woe begone அப்படிங்கிறது sad and very unhappy. versatile அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்கிறது வந்து versatile in nature அப்படின்னு சொல்லலாம். சான்டிமோனியஸ் அப்படிங்கிறது நம்ம தான் பெருசு, மித்தவங்கலாம் கீழே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிற இன்ஃபீரியர், சுப்பீரியாரிட்டி. அப்ப இன்சல்ட், பீயிங் இன்சல்ட் அதர்ஸ். அன்இம்பீச்சபிள் மீன்ஸ் ஒரு விஷயத்த கண்ண மூடிட்டு நம்புறத வந்து அன்இம்பீச்சபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஐரைட் அப்படின்னா ரொம்ப கோவப்படுறது, ஃபியூரியஸா இருக்கிறது, ரொம்ப ஆங்கிரியா இருக்கிறது. ஓகேவா? So hope this session is useful and thank you for watching.